வணக்கம். இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சுக்கிரனும் புதனும் ஒரே ராசியில் உதயமாவதால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமானது ஏற்பட போகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்க்க போறோம். எனவே பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் அவ்வப்போது பெயர்ச்சி அடையும் என்பது நாம் அறிந்ததுதான். ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது. பேச்சிலும் வியாபாரத்திலும் வெற்றிக்கு உதவும் கிரகம் தான் புதன். ஜூன் 23 மிதுன ராசியில் புதன் உதயமாகிறது. ஜூன் 28 மிதுன ராசியில் சுக்கிரன் உதயமாகிறார். இந்த நிலையில் இந்த 2 கிரகங்களின் உதயம் ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த 2 கிரகங்களின் உதயமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் சாதாரணமானதல்ல. இந்த பெயர்ச்சி ஒரு சில ராசிகளுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தை கொண்டு வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசியில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாக உதயமாகிறார்கள். மிதுன ராசியில் 2 கிரகங்களும் இருப்பதால் இது பல பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நம்பிக்கை அதிகரித்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் நிலவும். உங்கள் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களும் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமலும். உங்களின் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை மாற்றும். காதலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இல்லை. இந்த உயர்வு வாழ்க்கையில் உங்களுக்கு பல சாதனைகளுக்கு சாதகமாகவும் இருக்கின்றன. ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்று புதன் பகவான் ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். மேலும் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். செலவுகளை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தனத்தில் இருப்பதால் பண வருமானமும் அதிகரிக்கும். அலைச்சல் ஏற்படலாம், தூக்கம் கெடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு யோகமானதாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வீண் விரயம், உடல்நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் அலைக்கழிக்கப்படுவதாக உணர்வீர்கள். இந்த மாதம் 2ஆம் பாதையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறப்போகிறீர்கள். ஜூன் 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதன் ஆட்சி பெறுவதால் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக இருக்கும். செவ்வாய் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரம், மூத்த சகோதரர்கள் விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கம் கொஞ்சம் கடுமையானதாக இருந்திருக்கலாம். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருந்திருக்கும். கடன் வாங்கி செலவு செய்யும் சூழலும் ஏற்பட்டு இருக்கலாம். வியாபாரிகள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவாகலாம். ஜூன் 23 பிறகு உங்களுக்கு அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. வருமானமும் பல வழிகளில் வரப்போகிறது. அடுத்ததாக மேஷராசி. மேஷராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரனின் பெயர்ச்சி பல சுப பலன்களை கொடுக்க போகிறது. பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த 2 கிரகங்களும் பணம் மற்றும் பேச்சாற்றலுக்கு உரிய அம்சத்தில் உதயமாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளும் உங்கள் வெற்றியை நோக்கி செல்லும் வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையை நடத்தலாம். புதிய பொறுப்புகளை ஏற்று நிறைவேற்ற முடியும். பணியில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள்.
உங்கள் புதிய தொழிலை தொடங்க சரியான நேரம் இது. மேலும் ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார் புதன் பகவான். ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் தனஸ்தனத்தில் சாதகமாக சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு வருமானம் திருப்தியாக இருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும், முன்னேற்ற பாதைகள் தேடி வரும், பேச்சில் கவனம் தேவை, கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றில் கவனம் தேவை. மேலும் ஒரு சில கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவும் ஒரு சில கிரகங்கள் ஒரு சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். உங்கள் நலம் விரும்பிகள் உங்களிடம் முற்றிலும் கருணை காட்டுவார்கள். சற்று உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் காலகட்டமாக இருக்க போகிறது. வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் மாற்றங்களை கொண்டு வரலாம். விசேஷம் என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு புதிய பரிசோதனையும் வெற்றியடையும். வியாபாரத்தில் லாபமும் நிதி நிலுவையும் வலுவாக இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம் என்று வருமானம் ஈட்டுவது சார்ந்த எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சாதகமாக இருந்தாலும் அவ்வப்பொழுது திடீர் கோபம், அதீதமான எதிர்பார்ப்புகள், அலைச்சல், பெரிய தடைகள் போன்றவையும் ஏற்படலாம். மேலும் உங்களை நிரூபிப்பது சவாலாக இருக்கும். விமர்சனங்களை புறக்கணித்து விட்டு உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இந்த ஜூன் மாதமானது உங்கள் உறவினர்களுடன், குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் ஒரு சில பிரச்சனைகளால் சில தகராறு ஏற்படலாம். பேச்சில் கவனமும் கண்ணியமும் தேவை. மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் ஆற்றல், பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அதிகமான முயற்சிகளும் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உடல் நலம், உறவுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சுக்கிரனின் உதயம் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது. உங்கள் வருமானம் பெருமளவில் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சாதகமான ஆதாயங்களும் இருக்கும். முதலீடுகள் மூலம் நீங்கள் பெரிய நிதி நன்மைகளையும் பெறலாம். வாழ்க்கை நீங்கள் விரும்பிய வழியில் செல்லும். பங்கு சந்தை மற்றும் லாட்டரியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வாழ்க்கையை மாற்றும் சாதகமான பலன்கள் இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த 2 கிரகங்களின் உதயமும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான அனைத்து விதமான காரணங்களையும் கொண்டு வரும். மேலும் ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 கடக ராசியிலும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நினைத்தது எல்லாம் நடக்கப் போவதாக அமைந்திருக்கிறது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். முயற்சிகள் கை கொடுக்கும். தடங்கல்கள் தொய்வு நிலை மாறும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் உழைப்பையும் கர்மாவையும் நீங்கள் அதிகம் நம்ப வேண்டும். சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் மட்டுமின்றி நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். மேலும் மாதத்தின் மத்தியில் திடீரென்று நீங்கள் நீண்ட தூர பயணமும் செல்ல நேரிடலாம். பயணம் விரும்பிய வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உண்டாகும். செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சொத்து, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த ஒரு வேலைகளையுமே அவசரமாக செய்வதை தவிருங்கள். தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும். குடும்பம், அலுவலகம் என்று எல்லா இடங்களிலுமே கவனமாக இருப்பது அவசியம். பொறுமையாக நடப்பது மிகவும் அவசியம். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் உடல் நல ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அலட்சியமாக இருக்க வேண்டாம்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.